நிகழ்விலே அடுத்து உங்கள் மத்தியிலே கௌரவ அதிதிகளில் ஒருவராக எமது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் நம் தேசத்தின் இஸ்லாமிய மார்க்க பேரறிஞர், அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவினுடைய பொதுச் செயலாளர், மும்மொழி ஆற்றல் மிக்க நம் தேசத்தின் உலமாக்களில் ஒருவர், இலங்கையில் வாழும் முஸ்லிம்களுக்கு எதிராக பிரச்சினைகள் வருகின்ற போது முன்னின்று செயலாற்றுபவர், பலஸ்தீன் விவகாரங்கள் மற்றும் சர்வதேச முஸ்லிம் அமைப்புகள் உடனான சந்திப்புகளிலே நம் நாட்டின் இலங்கையினுடைய பிரதிநிதியாக கலந்து கொண்ட பெருமைக்குரியவர், ஆரம்ப உரையினை வழங்குவதற்காக உங்கள் மத்தியிலே நாம் அழைக்கப் போவது கண்ணியத்துக்குரிய ஷேக் அக்ரம் நூரா அமீத் அவர்களை உங்கள் மத்தியிலே உரையாற்றுவதற்காக நாம் அன்போடு அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، حمدا كثيرا طيبا مباركا فيه، حمدا يوافي نعمه ويكافئ مزيده. اللهم صل وسلم وبارك وزد وأكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد. أصحاب المعالي والسعادة, respected ulama kiram, brothers and sisters, கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த குர்ஆனை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி மற்றும் குர்ஆனை சுமந்தவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் 5 நேரமும் விடாமல் அதானுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய முஅத்தின்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த ஒரு நிகழ்வில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோமோ, எவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த இடத்தில் ஒன்று கூடினானோ, அதே போன்று நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை பெற்று அவங்களோட ஒன்று கூடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இலங்கை முஸ்லீம்கள் என்று சொல்லும் போது நமக்கு 1000 வருடங்களை தாண்டிய ஒரு சரித்திரம், ஒரு பூர்வீகம், ஒரு ஹிஸ்டரி நமக்கு இருக்குது. முஸ்லீம்கள் என்று சொல்லும் போது நமக்கு இருக்கக்கூடிய தனித்துவம் அல்லாஹ், அல்லாஹுடைய ரசூல், அல்லாஹுடைய கிதாப், கலாமுல்லாஹ். எப்பொழுதும் இந்த உம்மத்தினர் அவங்களுடைய வாழ்வில் அல்லாஹுடைய கலாமுக்கு, 5 நேர தொழுகைக்கு முன்னுரிமை வழங்கி வாழும் காலமெல்லாம் அந்த உம்மத்தினரை அல்லாஹ் கண்ணியமாக கௌரவமாக அல்லாஹ் வாழ வைப்பான். இன்ன லிகுல்லி உம்மத்தின் ஷரஃபா வ ஷரஃபு உம்மத்தி அல் குர்ஆன். Every nation has something that they are proud of, which they feel honor about. Our beloved Rasulullah sallallahu alaihi wasallam said, the honor, the dignity, the respect, the sharaf of this ummah is Al-Quran.
அந்த குர்ஆனை பாதுகாக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அந்த அடிப்படையில் நம்முடைய 1000 வருடம் சரித்திரத்தில் குர்ஆனை பாதுகாத்து ஏராளமானவர்கள் இதுக்காக வேண்டி பாடுபட்டு மண்ணறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய உஸ்தாத்மார்கள், ஆசான்கள், மூதாதைகள் அவர்கள் எந்த அர்ப்பணிப்புகளை செய்தார்களோ அதனுடைய பலனைத்தான் நாம் இன்று கண்டு கொண்டிருக்கிறோம். இன்று ஆயிரக்கணக்கான ஹாஃபிதுகள், ஆயிரக்கணக்கான ஆலிம்கள், இன்னும் 3000ஐயும் தாண்டிய மஸ்ஜிதுகள் இந்த நாட்டில் இருக்கிறதாக இருந்தால் நம்முடைய முன்னோர்கள், மூதாதைகள் செய்த அர்ப்பணம். இன்று நாம் செய்யக்கூடிய அர்ப்பணிப்புகள் அது அமைப்பு ரீதிகளாக இருக்கலாம், மஸ்ஜிதை மையப்படுத்தியிருக்கலாம், அல்லது மதரசாக்களை மையப்படுத்தியிருக்கலாம். இந்த அனைத்துடைய நோக்கமும் இந்த மண்ணில் குர்ஆனை சுமந்தவங்க தொடர்ந்து இருக்க வேண்டும், குர்ஆனுடன் ஒரு உறவை அவர்கள் வளர்க்க வேண்டும். இன்று என்னுடைய உரையில் சுருக்கமாக 5 விடயத்தை ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுதான் முதலாவது, அல்லாஹ் இந்த குர்ஆனை 23 வருட காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கினான். இதை குறைஷிகள், குர்ஆனை மறுத்தவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ் ஒரடியாகவே ஜும்லத்தன் வாஹிதா ஒன்றாகவே இந்த குர்ஆனை இறக்கலாமே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே அதுக்கு ஒரு பதில் அளிக்கிறான். கதாலிக லினுஸப்பித பிஹி ஃபுஆதக். நாம் ஏன் குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமாக 23 வருட காலம் நாம் இறக்கி வைத்தோம் என்றால், உங்களுடைய உள்ளத்தை, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளத்தை, சஹாபாக்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காகவே. வரத்தல்நாஹு தர்தீலா, இன்னும் குர்ஆனை ஒழுங்கான தர்தீலாக தஜ்வீதுடைய அந்த ஓதலுடைய ஒழுங்குகளை பேணி ஓதுவதற்காக வேண்டி. சஹாபாக்களுடைய வாழ்வு முழுதும் அந்த 23 வருட காலமும் ஒவ்வொரு நாளும் காலையிலேயும் மாலையிலேயும் நாளாந்தம் குர்ஆனுடைய வஹியை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். நம்முடைய வாழ்வும் அவ்வாறு அமைய வேண்டும். குர்ஆனுடனான உறவு காலையிலேயும் மாலையிலேயும் தொடர்ந்து, ஒரு பக்கம் திலாவத்துல் குர்ஆன், இன்னொரு பக்கம் கிராஆ, குர்ஆனை விளங்குவதற்கான முயற்சி, குர்ஆனை நாம் ததப்புர் செய்வது, அதை படிப்பது. இவ்வாறு குர்ஆனுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் ஈடுபட வேண்டும். அதிகமாக தாய்மார்கள், சகோதரிகள் வந்திருக்கிறீங்க. இந்த குர்ஆனுடைய துறையில் இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து வஃபாத்தான ஈஜிப்தில் இருந்த உம்மு சஅத் அல் இஸ்கந்தரியா என்று சொல்லக்கூடிய ரஹிமஹுல்லாஹ், இந்த நூற்றாண்டில் கராவுடைய துறையில் உயர்ந்த ஒரு சனதை அடைந்த ஒரு தாய். அவரிடத்துல இஜாசாவை பெற்ற டாக்டர் அஹ்மத் நஈனா ஹஃபிலஹுல்லாஹ், அவர் அடிக்கடி அந்த தாயை பற்றி பேசுவார். தாய்மார்கள், நீங்க ஒவ்வொருத்தரும் குர்ஆனை சுமந்தீங்கண்டா உங்களுடைய கற்பல வரக்கூடிய குழந்தைகள் அவங்களோட டிஎன்ஏல குர்ஆன் ப்ரோக்ராம் ஆகிடும். எங்களுடைய அடிப்படையாக ஏன் எல்லா துறைகளிலையும் நாங்கள் ஈடுபட்டாலும் குர்ஆனோட இணைந்துதான் எல்லா துறைகளிலையும் நாம் ஈடுபட வேண்டும். அதனுடைய ஓதல்ல நமக்கு ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். நம்முடைய வீடுகள் குர்ஆனுடைய ஒளியினால, குர்ஆனுடைய சத்தத்தினால் அலங்கரிக்கப்பட வேண்டும். இன்று கவலைக்குரிய விடயம், நாம் அதிகமாக இந்த டிஜிட்டல் வேர்ல்டுடன், இந்த சைபர் உலகத்தில், இந்த சோஷியல் மீடியா யுகத்தில் எங்களோட ரீல்ஸ்கள் எல்லாம் என்னதோ பார்த்து கொண்டிருக்குது. சின்ன பிள்ளைகள், குழந்தைகள் இருந்து சிறு பிராயத்திலே அவங்களோட தொடர்புகள் வெளி உலகத்தோடு இருக்குது. குர்ஆனுடன் தன்னுடைய தாய் ஓதின குர்ஆனை கேட்டு எங்களோட பிள்ளைகள்ல எத்தனை பிள்ளைகள் குர்ஆனை பாடமாக்கி இருக்கிறார்கள். தாய்மாரிடத்துல குர்ஆனை பாடமாக்கக்கூடிய, ஓதக்கூடிய ஒரு சமூகம் உருவாக வேண்டும்.
தாய்மார்கள் தான் ஒரு 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 சந்ததியுடைய ஆரம்பம். உம்மமாவுடைய வகுத்துல ஆரம்பிக்கப்படுது. ஒரு பெண் குழந்தை பிறக்கிறதாக இருந்தா அந்த பெண் குழந்தை சுமந்து வரக்கூடிய அந்த ஒவ்வொரு கருகளையும் அது உம்மமாவுடைய தாயிலிருந்து இந்த வகுத்திலிருந்து வரக்கூடியது. அதனால் தாய்மார்கள் உங்களோட கவனத்தை இந்த குர்ஆனுடன் உறவுல அது ரமதானுடைய மாதத்துல மட்டுமல்ல எல்லா காலத்திலும் அமைய வேண்டும். இவ்வாறான நிகழ்வுக்கான காரணங்கள் என்னண்டா, இந்த கண்ணியம் உங்களோட பிள்ளைகளுக்கு கிடைக்கிறத பார்த்து ஒவ்வொரு தாய்மாரும் ஆசைப்படணும். நாளை கியாமத்தினால என்னுடைய பிள்ளைகள் குர்ஆனை கொண்டு கௌரவிக்கப்படணும். அல்லாஹ் கூற வேண்டும், இக்ரா வர்தகி வரத்தில் கமா குன்த துரத்திலு ஃபித் துன்யா. ஓதுங்க, எவ்வாறு உலகத்துல நீங்க அழகான முறையில தர்த்தீலாக ஓதுனீங்களோ அந்த அடிப்படையில ஓதி உங்களோட அந்தஸ்துல உயர்ந்து கொண்டே போங்க. இது ஒவ்வொரு தாய்மார்களும், இதுக்கு வயதில்லை இல்ல, வயசுக்கு போனாலும் எங்களுக்கு தெரியும் பலஸ்தீன்ல கஸால நடக்கக்கூடிய யுத்தம் கடந்த 2 வருடங்களாக யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. அண்மையில யுத்தம் நடந்து வீடுகள் எல்லாம் உடைக்கப்பட்ட இடத்துல 500 ஹாஃபிலாக்கள் வெளியாகக்கூடிய ஒரு பட்டமளிப்பு நிகழ்வு நடக்குது அந்த கஸாலில். அவர்கள்ட்ட கேட்டு அவங்க சொல்றாங்க, என்னண்டா எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை, இன்டர்நெட் இல்லை, பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, ஸ்கூல் இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, வாழ்றதுக்கு வீடு இல்லை, ஆனா எங்களுக்கு கொண்டு இருக்குது அது குர்ஆன் இருக்குது. அதனால் இந்த 2 வருஷமும் இவ்வளோ அச்சம் பயங்கரத்துடைய நேரத்துல 500க்கு மேற்பட்ட ஹாஃபிலாக்கள் வெளியாகக்கூடிய ஒரு பட்டமளிப்பு நிகழ்வு ஒரு மாதத்துக்கு முன்னால நடந்தது. ஒவ்வொரு வருடமும் ஷஅபானுடைய மாதத்தில் சஃவத்துல் ஹுஃபாத் என்று சொல்லி ஹாஃபில்களை ஒன்று சேர்த்து குர்ஆனை மீட்டக்கூடிய ஒரு நிகழ்வு அங்கு கஸா பலஸ்தீனில் நடக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹ் எல்லா வளங்களையும் தந்திருக்கிறான். ஆனால் நாம் எங்களோட உறவு குர்ஆனுடன் மிக குறைவாக இருக்குது. அதே போன்று அந்த இடத்துல குர்ஆன் மாத்திரமல்ல, ஏராளமான டாக்டர்ஸ்மார்கள் வைத்தியர்கள் வெளியாகிறார்கள். அவர்களுக்கு படிக்கிறதுக்கு கட்டிடம் இல்ல, யூனிவர்சிட்டி இல்ல, ஆனா டாக்டர்ஸ்மார்களா வெளியாகிறார்கள். அதில் அதிகமானவர்கள் குர்ஆனை மனப்பாடமாக்கின டாக்டர்ஸ்மார்கள். எங்களுடைய அப்படியான ஒரு சமூகம் இன்ஷா அல்லாஹ் உருவாக வேண்டும். முதலாவது, இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் நாம் ஈமானுடன் உறுதியாக இருக்கிறண்டா குர்ஆனோட உறுதியாக தொடர்பாக இருப்போம். இரண்டாவது, நாம் நபிமார்களுடைய வரலாறை படிப்போம். وَكُلًّا نَقُصُّ عَلَيْكَ مِنْ أَنْبَاءِ الرُّسُلِ مَا نُثَبِّتُ بِهِ فُؤَادَكَ وَجَاءَكَ فِي هَذِهِ الْحَقُّ وَمَوْعِظَةً وَذِكْرَى لِلْمُؤْمِنِينَ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக இந்த விடயத்தை வெளிப்படுத்துகிறார். நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறை அல்லாஹ் குர்ஆனில் ஏன் எங்களுக்கு கற்பிக்கிறான் என்றால், என்னுடைய உள்ளங்கள் குர்ஆனுடன் உறுதியாகணும், ஈமானுடன் உறுதியாகணும். நபிமார்களுடைய வரலாறு தான் நமக்கு முன்மாதிரி. நாம் முகம் கொடுக்கக்கூடிய எல்லா சவால்களுக்கும் நபிமார்களுடைய வரலாறில் நமக்கு அதில் பாடம் இருக்குது, முன்மாதிரி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவில் நமக்கு பாடம், அதுல நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்குது. மூணாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் கற்ற இல்மை கொண்டு அமல் செய்வோம். நாலாவதாக நாம் அல்லாஹ் இடத்துல கையேந்தி துஆ செய்வோம். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் துஆ செய்வோம். யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்தை நீ தீனின் பக்கம், தீனோட உறுதியாக வைப்பாயாக. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் ذُرِّيَّتِي. யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவங்களா மாறுவோம். துஆல அதிகமாக கவனம் செலுத்துவோம். ஷஅபானுடைய மாதத்தில் இருக்கிறோம், ரமதானை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய நாளைக்கு, நாளண்டைக்கு, அதே போல திங்கள் செவ்வா புதன் 3 நாள் ஐயாமுல் பீத். ஷஅபானுடைய மாதத்தில் இந்த ஐயாமுல் பீத் சிறந்த நாட்கள். ஏனென்றால் நிஸ்ஃபு ஷஅபான், லைலத்து நிஸ்ஃபு ஷஅபான், ஷஅபானுடைய 15வது இரவு இருக்குது. அல்லாஹ் எல்லோருடைய பாவங்களையும் மன்னிக்க கூடிய ஒரு இரவு. இந்த 3 இரவுகளையும் இந்த 3 நாட்களையும் நோன்பு நோத்து அல்லாஹ்விடத்துல கையேந்துவோம். யா அல்லாஹ், நமக்கும் நம்முடைய நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அனைவருக்கும் யா அல்லாஹ்
ஒரு நீதமான சாந்தியான சமாதானமான நல்லொரு வாழ்வை இந்த உலகத்திலேயும் ஆகிராலையும் நமக்கு வேண்டி நாங்கள் அல்லாஹ்விடத்துல கையேந்துவோம். நாலாவதாக ஐந்தாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நல்லவர்களுடைய சகவாழ்வு இருப்போம், மஸ்ஜிதுடன் தொடர்பாக இருப்போம். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி. இன்று நம்முடைய வாலிபர்கள் யுவதிகளுடைய சகவாழ்வு யாரோடு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. எங்கட நண்பர்கள் யாரோட இருக்கிறோம் என்று எங்களுக்கு தெரியாது. அதனால நல்லவர்களுடன் நல்ல நண்பர்கள் நல்ல சகவாழ்வை நாம் உண்டாக்கி கொள்வோம். இந்த 5 விவகாரங்களை கொண்டு அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கள் அனைவருக்கும் இந்த தீனோட ஈமானோட இஸ்லாத்தோட உறுதியாக இருக்கலாம். இறுதியாக HR ஃபவுண்டேஷன், அதே போன்று கொலன்னாவ மஸ்ஜித் ஃபெடரேஷன், அதே போன்ற ஃபஜ்ர் கவுன்சில், இந்த 3 அமைப்புகளும் சேர்ந்து, குறிப்பாக HR ஃபவுண்டேஷன் எங்களுக்கு தெரியும், சில தனவந்தர்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் சமூக சேவைகள் பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதோடு சேர்ந்து இந்த குர்ஆனுக்கும் நாம் ஹித்மத் செய்ய வேண்டும் என்று முன் வந்திருக்கிறார்கள். ஃபஜ்ர் கவுன்சில் நமக்கு தெரியும், மஸ்ஜிதுடன் மக்களை ஜமாத்துடன் தொழ வேண்டும் என்று அதை இந்த காலத்துடைய தொழில்நுட்பங்களையும் அதே போல இந்த காலத்தில் வாலிபர்களுடைய ஷைத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையும் அவர்கள் இனம் கண்டு எப்படி நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை மஸ்ஜிதுல ஜமாத்தோட தொழுகையை 4 ஃபஜ்ருடைய தொழுகையிலிருந்து ஆரம்பிப்போம் என்ற இந்த ஊக்குவிப்போட 5 நேர தொழுகையையும் ஜமாத்துடன் தொழுவது, இதுதான் தொழுகையுடன் மஸ்ஜிதுடன் தொடர்புள்ளவர்கள் ஈமான் உள்ளவர்கள் என்று சாட்சி சொல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மஸ்ஜிதுடன் தொடர்பான ஒரு சமூகத்தை கெட்டியெழுப்புவதற்காக வேண்டி இளம் வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு மஸ்ஜிதாக போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு எல்லோருக்கும் ஒரு அழகான முன்மாதிரி வைக்கிறார்கள். அந்த HR ஃபவுண்டேஷனும் அதே போல கொலன்னாவ மஸ்ஜித் ஃபெடரேஷனும் சேர்ந்து அந்த பகுதியில் எங்களுக்கு தெரியும், வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டார்கள் மக்கள். அதுக்கு பலரும் அவங்களூடாக சேர்ந்து கொழும்பு மாவட்ட ஜமியத்துல் உலமா, அகில இலங்கை ஜமியத்துல் உலமா, இன்னும் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து அந்த மக்களுடைய வாழ்வை கெட்டியெழுப்புறதுக்கான முயற்சியில் ஈடுபடுகிறோம். அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய அனைத்து பணிகளிலும் இஹ்லாஸை நசீபாக்க வேண்டும். குறிப்பாக இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் இஹ்லாஸையும் இஸ்திகாமத்தையும் நாளை கியாமத்து நாள்ல அல்லாஹ் பொருந்து கொண்ட கூட்டத்தில் அவங்க அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்தி கொள்ள வேண்டும். எங்களால இந்த இடத்தில் ஒன்று சேர்றதின் காரணத்தினால ஏதாவது குறைகள் இருந்தால் அல்லாஹ் அந்த குறைகளையும் மன்னித்து நம் அனைவருக்கும் கபூலியத்தை நசீபாக்க வேண்டும். நம்முடைய வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய நண்பர்கள், எங்களுடைய ஷேக் ஹம்சா வர்தக் மஸ்ஜிதுல் ஜன்னா என்றது இலங்கை முஸ்லிம்களால் கட்டியெழுப்பப்பட்ட கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு அழகான மஸ்ஜித். அதில் இருக்கக்கூடிய எங்களுடைய இளம் இமாம் மாஷா அல்லாஹ் கடந்த ஒரு 10 வருஷமாக எனக்கு அவருடன் உறவு இருக்குது. அழகான வடிவத்தில் குர்ஆன ஓதக்கூடியவர், ஆப்கானிஸ்தானுடைய பூர்வீகத்தை கொண்டவர், கனடாவில் இருக்கிறார். அவருடைய இந்த வருகையும் அதே நேரத்தில் சவுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய ஷேக் அப்துல் காதிர் அவர்களுடைய வருகையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்ய வேண்டும். இங்க வந்திருக்கக்கூடிய மூத்த உலமாக்கள், அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் தலைவர், அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் பொருளாளர், இன்னும் கொழும்பு மாவட்டத்தினுடைய உலமாக்கல் மதரசா கூட அதிபர்கள், உங்கள் அனைவரையும் நான் வரவேற்று உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் உறுதியையும் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமான கூலியை நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த சந்தர்ப்பத்தை வழங்கின உங்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்தி விடை பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.